ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு, இது மாதிரி ஹாபீஸ் திருவிழான்னு ஒன்று சென்னையில் நடக்குதுன்ட்டு, சென்னை எக்மோர் மியூசியமில். இது வந்து ஜூன் 19th 21st வரை நடக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை. இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்களான்ற அளவுக்கு இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாபீஸ் திருவிழாவோட ஃபஸ்ட் டே வந்து இன்றைக்கி தான், ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ஓப்பனிங் செரிமனி இருந்தது. இறையன்பு ஐஏஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சதாக கேள்விப்பட்டேன். நம்மளால் காலையில் போக முடியல, ஆஃப்டர்நூன் தான் போக முடிஞ்சுது. ஸோ இது வந்து காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் அவங்க சார்பில் இது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து விண்டேஜ் கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் கிட்ஸோட நீங்கள் சாட்டர்டே சண்டேயாவது போய் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோலேயும் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்வே பார்த்தீங்கன்னா செம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய விண்டேஜ் பொருட்கள் எல்லாம் அங்கேயே வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ மாதிரியே கிடைக்கும், என்னென்னலாம் வந்து திங்ஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்ட்டு. செம்ம க்யூரியஸாக இருந்தது. இதை பார்த்தோன்னே நான் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இங்கே பாருங்களேன், எல்லா ஐட்டங்களும் பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், இந்த செக்மெண்ட் வந்து ஷா மியூசியம்லேருந்து வந்ததுன்னு சொல்லியிருந்தார். ஸோ பரவாயில்ல, நிறைய ஐட்டங்கள் வந்து இதெல்லாம் அந்த பழைய நினைவுகளை வந்து கிளியராக கொண்டு வர மாதிரி திங்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்ட்ரி வந்து பெர் ஹெட் 30 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்த உடனே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் வந்துட்டு டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம ஒரு 30 rupees கொடுத்து அந்த டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பெர் ஹெட் வந்து 30 rupees. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியது தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுண்டர்லேயே வந்து இந்த கொலு அடுக்கி வச்ச மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து, டாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் வந்து ஒரு கலெக்டபிள்ஸு. ஸோ இது ஒரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த எல்லா அந்த விண்டேஜ் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸு ப்ளஸ் வார் ஐட்டம்ஸு, ரெட் இந்தியன், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் மாதிரி உள்ள ஐட்டங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஒன்றையும் பார்த்தே வந்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஐட்டங்கள் நிறையா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கவுண்டரில் பார்க்கும்போது இந்த கிரிக்கெட் பேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. சரி, அவங்ககிட்டே கேட்டேன், இதெல்லாம் ஒரிஜினலாக என்னன்னு கேட்டேன். இது வந்து ரெப்ளிகா தாங்க, ஒரிஜினல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து காமிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1983 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்களே, ஸோ அந்த டைமில் வந்துட்டு எல்லாரும் சைன் பண்ண ஒரு பேட்டு, தம்ஸ் அப் வந்து கொடுத்ததுன்ற மாதிரி. ஸோ அகைன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டாலில் உள்ளவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இதோட ஒரிஜினாலிட்டி நம்ம செக் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறத நான் அப்படியே கன்வே பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த சின்ன சின்ன கவுண்டரில் இந்த எம்ஜே ஐட்டம்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இந்த போஸை வந்து யாரும் மறக்கவே மாட்டாங்க. அண்ட் நிறைய ஆடியோ கேசட்ஸும் வந்து வச்சுருந்தார் இந்த செக்மெண்ட்டில். ஸோ நிறைய சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ மினியன்ஸு, டிஃப்ரெண்ட் கலெக்டபிள்ஸ், இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கினதாக சொன்னார். ஸோ வேறு சிட்டியிலேருந்து கலெக்ட் பண்ணி அவர் கலெக்டபிளாக வச்சுருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து டெமோவுக்கு வச்சுருக்காரு. நீங்கள் கூட போய் பார்க்கலாம். இதெல்லாம் நான் செம்ம இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த மைக்ரோ கேசட்டில் ப்ளே ஆகிற ஒரு டேப் ரெக்கார்டருங்க. நார்மல் கேசட்டில் மைக்ரோ கேசட்டு அண்டு கண்டிஷன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபுல் ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் இதை பார்த்து. அந்த இதை உள்ளே இருக்க இதெல்லாம் பாருங்களேன், பிளேட் எல்லாமே வந்து செம்ம கண்டிஷனில் இருந்தது. இதில் வந்து மைக்ரோ கேசட் போட்டு ரெக்கார்ட் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். செம்ம கலெக்ஷன். அண்ட் நிறைய வந்து வீடியோ கேம்ஸும் வச்சுருந்தார். விண்டேஜ் வீடியோ கேம்ஸு, ஆடியோ சிடிஸ், இதெல்லாம் வந்து டேட்டா கேட்ரேஜ். ஸோ இதெல்லாம் பாருங்கள், வீடியோ கேசட்ஸும் வச்சுருந்தார். ஸோ பழைய வீடியோ கேசட்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து டேட்டா கேட்ரேஜ். இதை நம்ம ஆல்ரெடி ரிச்சி ஸ்ட்ரீட் வீடியோவில் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த சைக்கிள் பாருங்களேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்னடா நார்மல் சைக்கிளான்னு பார்த்தேன். உள்ளே பார்த்தா மேட் இன் இங்கிலாண்டுன்னு போட்டிருந்தது. ஸோ இங்கிலாண்டு மேபி ஆங்கிலேயர் ஆட்சி பீரியடில் இது வந்து மேபி அங்கேருந்து கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு சிறப்பம்சம்னு சொல்லி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து ஃபோல்டபுள் சைக்கிள்னாரு. எப்படிங்க இதுன்னு கேட்டேன். அவரே வந்து டெமோ பண்ணி காமிச்சார். இது 2 லிவர் இருந்தது, மேலேயும் கீழேயும் 2 லிவர் இருந்தது. இதை மட்டும் அப்படியே அவர் வந்து லூசன் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக ஃபோல்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்து சைக்கிள் ரெண்டுத்தையும் வந்து ஒரே இதை மடக்கி
அப்படியே சிம்பிளாக தூக்கிட்டு போகலாம் போல். தூக்கிட்டு போகிறதுக்காக அழகாக வந்துட்டு இதை மடக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்மல. இந்த ஐடியாலாம் இப்போ யாரும் பண்ணுறாங்களேன்னு தெரில. இப்போ வர சைக்கிள்லாம் அது இல்லை. மேபி ஸ்டெபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். பட் இது பாருங்களேன், அந்த டைமில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் போராடிட்டு இருந்தார், பட் பரவாயில்ல. இதை வந்து அதுக்கப்புறம் செட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளில் வச்சு பாருங்கள் அப்படின்னு காமிச்சார். அண்ட் பாருங்கள், இது ஹெட்லைட்டு பாருங்கள், அந்த ஒரிஜினல் விண்டேஜ் ஹெட்லைட்டு. ஸோ இது பேட்ரி ஆப்ரேட்டடாக இல்லை கெரோசினான்னு தெரியல. மேபி பேட்ரி ஆப்ரேட்டடாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு கேரியர் மாதிரி இருந்தது. நம்ம புக்ஸு நோட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதோ லாக் சிஸ்டம் மாதிரியும் இருந்தது வித்தியாசமாக. அண்ட் இந்த பெல் பாருங்களேன், இதை அவர் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. அது ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிட்டே இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெல்லு பார்த்ததே இல்லை, சான்ஸே இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த பைசைக்கிளோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட பாருங்கள், எப்படியெல்லாம் ஒரு பீரியட்லேயும் வந்துட்டு சைக்கிள்ஸ் இருந்தது அப்படின்றத இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ வேர்ல்டு வார் டைமில் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆன சைக்கிள்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பழைய விண்டேஜ் பென் ஒன்று இருந்தது. ஸோ யூஸ்வலாக அந்த பெண்ணில் அந்த நிப்புக்கு கீழே நாக்கு மாதிரி வரல, அது வந்து இதில் இல்லவே இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த இங்கை டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து எழுதணும் நம்ம. ஸோ நம்மளோட கேவலமான ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம சேனல் பேரை எழுதிட்டு வந்தோம். ஸோ அதை டிப் பண்ணிவிட்டு எழுதுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அந்த இங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தது. உலான்னு வந்த உடனே நின்றுருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டிப் பண்ணிவிட்டு எழுதுனேன். பரவாயில்ல. ஸோ இதுவும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த டைமில் வந்து இந்த ஃபெதர் வச்சு எழுதுவாங்க. ஸோ இது வந்து நிப் வச்சு எழுதுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த லேம்ப்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண லேம்ப்ஸ்ன்ற மாதிரி சொன்னார். டிஃப்ரெண்ட் லேம்ப்ஸு. லைட் உள்ள ஏதாவது ஊற்றணுமா இல்லை? ஆமாம், இது பண்ணணும். இது வந்து லைட் வந்து இது வந்து ரெட்டு வந்துன்னா டேஞ்சர். செகண்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் ரெட்டு வந்துன்னா மிலிட்ரிக்கு ஆபத்து. ஆமாம், இதுவும் எல்லாம் ஒயிட்டு. சாதா இதுவும் நல்லா இருந்ததுன்னா பச்சை வச்சுருவாங்க. மேலே எதனா வண்டி கிண்டி வந்ததுன்னா ஏரோப்ளேன் வந்தா மூடிடும், க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் எங்க வைப்பாங்க? வச்சிருப்பாங்க சைக்கிள் பக்கத்துல சைடு. அங்க பாரு சோல்ஜர் பாருங்க. அதாவது நல்லா பிராக்கெட் கீழே கீழே பாரு. ஓகே. ஆமா, ஏன்னா இப்ப சைக்கிள் போட்டு போனா கூட இந்த லைட் அதுவும் போகும். அதான் அதோட சிஸ்டம். பரவாயில்ல, எல்லாம் சூப்பர் கலெக்ஷன். அது கால்சியம் கார்பைடு. இது இது என்னங்க? இந்த சைக்கிள் அது வந்து 1897. ஓகே. அது அன்னைக்கே அவங்க ரேசர் இது மாதிரி எப்படி வந்துருக்காங்க. இதை வச்சு ஜெயிச்சிருக்கோம். இது மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலாந்து தானா? அது யூஎஸ்ஏ, இது இங்கிலாந்து, இது ஜப்பான், இது இங்கிலாந்து, இது ஜப்பான். ஸோ அப்புறம் நம்ம டைம் ட்ராவலர் நண்பரும் வந்து ஸ்டால் போட்டிருந்தாரு. ஸோ அவரோட ஸ்டாலையும் வந்து செக் பண்ணி பார்த்தோம். செம்ம டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாருங்க. ரீல்ஸ் பார்க்கலாம், 16mm ரீல்ஸு. அதுக்கப்புறம் அந்த பழைய டின் டைப்பில் வர ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்டாலில். டார்ச் லைட்டு, பெரிய பெரிய டார்ச் லைட் பாருங்களேன். இதெல்லாம் வந்து அந்த டி டைப் செல் வந்துட்டு போடுற மாதிரி. சைக்கிள் டைனமோ, புக்ஸு எல்லாமே வந்து செம்ம கிளாஸாக இருந்தது இவரோட கலெக்ஷன்ஸு. அண்ட் நிறைய இது சேலுக்கும் வச்சுருந்தார். இதெல்லாம் பாருங்கள், பில்லெல்லாம் கூட ஓல்டு பில்ஸு, பவுடர், டால்கம் பவுடர், அந்த டின்னு மெட்டல் டைப்பு, காயின் டெலிஃபோன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ கண்டிப்பாக கிட்ஸையும் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வந்து டெக்னாலஜி இருந்துச்சுன்ட்டு. நிறைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாரு, இந்த சினிமா போஸ்டர்ஸு அதெல்லாம். அண்ட் இங்கே பாருங்கள், ஹார்லிக்ஸு டின்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காயின் ஃபோன். அண்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
இந்த ரிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எக்ஸ்டென்ஷன் டைப்பில். ஸோ நிறைய டெலிஃபோன் கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. அண்ட் நிறைய இது சேல்க்கும் வச்சுருந்தார் அவர். ஸோ நீங்கள் வந்து எதாவது வேணும்னா பிக் பண்ணுங்கள். ஆனால் சண்டே வரைக்கும் ஸ்டால்ஸ் போடணுன்றனால உடனே நம்ம வந்து வாங்க முடியாது, புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சண்டே ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், காம்ப்ளான், போன்விட்டா பாட்டில்ஸ், ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸ், ஹார்லிக்ஸ் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? 1930s 2000 வரைக்கும் உள்ளது. ஸ்விட்ச் போர்டு, பல்ப்ஸு. இந்த பல்ப்ஸ் எல்லாம் எங்கெங்கே பார்த்துருக்கோம் நம்ம, எவ்வளோ பெரிய பல்ப்ஸு. பெங்கால் லேம்ப், மேட் இன் இந்தியா. அண்டு மூவி போஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரிஸ்டைன் கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பல்ப்ஸோட ஃபிலமெண்ட்ஸை பாருங்களேன், எவ்வளோ திக்காக இருக்குது. அந்த ஹீட்டை தாங்கிறதுக்கு வந்து இந்த லெவலில் ஃபிலமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் போல். அவ்வளோ ஆம்ப்ஸ் வந்து கரண்ட்டு போகும். இதெல்லாம் பாருங்கள், சான்ஸே இல்லை, செமையாக இருந்தது பல்ப்ஸ் எல்லாம். ஸோ அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள் மக்களே. அண்ட் இந்த பாக்ஸில் வந்து நிறைய பல்ப்ஸோடு சேர்ந்து வேல்வ்ஸும் இருந்தது. சரி, அவர்கிட்ட கேட்டு அதெல்லாம் வந்து சேலுக்கு இருக்கான்ட்டு. அண்ட் இந்த பல்ப் பாருங்களேன், இதில் உள்ள ஃபிலமெண்ட் எல்லாம் பாருங்கள், நார்மல் ஹோல்டரில் போடுற மாதிரி இருக்க பல்ப்ஸு. ஸோ அந்த வேல்வ்ஸை கேட்டேன் நான், இதெல்லாம் சேல் பண்ணுவீங்களான்ட்டு. சேலுக்கு தான்னாரு. சரி, அதனால் எல்லா வேல்வ்ஸையும் வந்து வாங்கிட்டோம் நம்ம. ஸோ ப்ரைஸ் வந்து அவர் டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ நான் எதுவும் பார்கெயின் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் வந்துட்டு நம்ம சூசைராஜ் சார் தான் போட்டிருந்தாரு. ஸோ அவரோட டாட்டர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய டெலிஃபோன் கார்ட்ஸு, காலிங் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து சேமித்து வச்சதுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ஃபேமிலியோடய வந்திருந்தார். அண்டு அவங்க கிட்ஸு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அவரோட ஷாப் கார்டு. ஸோ புக்ஸு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பாருங்கள். பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாரு. ட்ரெயின் போர்டெல்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயின்ஸ் டு தாம்பரம். அண்ட் இதுதான் வேல்வ்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொடுத்தாரு, பக்காவாக பேக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது வந்து அவரோட ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுப்பேன் நான். பே பண்ணி வாங்கினது தான், பட் ஸ்டில் ஒரு மெமரிக்காக அவர்கிட்டருந்து வாங்கினதுன்ற மாதிரி. ஸோ எல்லா வேல்வ்ஸையும் வந்து நம்ம வாங்கிட்டோம். யாருக்கும் வந்து இனி போனால் இருக்காது. ஸோ இவர் தான் டைம் ட்ராவலர். பார்த்துருப்பீங்க நீங்கள் அவரோட யூடியூப் சேனல். ஸோ நிறைய விண்டேஜ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காயின் இதுக்கு போனோம். கலெக்ஷன் சார் காயின் கலெக்ஷன். ஓகே, தமிழ்நாட்டு காயின் மட்டும். ஓகே, தமிழ்நாட்டு காயின் மட்டும். இதில் பார்த்தீங்களா, இந்த காயின்ஸ். ஏதாவது ஸ்பெஷலாக காட்டுறீங்களா? உங்களோட கலெக்ஷன்ல இதுதான் யூனிக் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? டெரகோட்டா காயின். அது மண் காயின், மண்ணால செஞ்ச ரோம. ஓகே, இதுல இருந்து உள்ள ரோமன் எம்பையர்ல ரோமன் எம்பையர் பல்லவா காயின்ஸ். பல்லவாவும் பல்லவா. உங்களுக்கு இது அந்த மூணும் கிடைக்காது. இதுவும் கிடைக்காது. இந்த இது சேர சோழ பாண்டியர் சங்ககாலம். அதே மாதிரி இந்த கிரீக் காயின்ஸ் வந்து கிடைக்காது. எல்லாம் ரேர் காயின்ஸ் தான். கிரீக்கர் காலத்து தமிழ்நாட்டுல கிடைச்ச காயின்ஸ். இது இந்த டோக்கன், இது கப்பல், தமிழ்நாட்டு இதுல கப்பல் நிறுத்துறதுக்கு டோக்கன். ஓகே 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 கிரேக்கர் இந்த இருக்கு. இது ரோமன் பேர். இது தமிழ்நாட்டுல கிடைச்ச காயின்ஸ். பரவாயில்லைங்க, சூப்பர். யூனிக் கலெக்ஷன், பரவாயில்ல சார். தமிழ்நாட்டுல அப்புறம் இங்க போகுதுன்னா ராணி மங்கம்மா காயின்ஸ். அதே மாதிரி இது வந்து சில்வர் காயின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஃபுல் கலெக்ஷன். ஓகே, யார்கிட்டயும் ஃபுல் கலெக்ஷன் கிடையாது. ஓகே, அதாவது அங்கங்க வச்சிருக்காங்க, பாதி பாதியா வச்சிருக்காங்க. ஃபுல்லா பிரிட்டிஷ் இந்தியா. சூப்பர், எல்லாமே சில்வர் ஃபுல்லா. பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து
அது எத்தனை காயின்? 225 காயின்ஸ். 225 காயின் அப்பா. ஃபுல்லா. அதான் 2 அணா, 4 ரூபி, அரை ரூபா, 1 ரூபா. அந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. சரி. உங்களை காட்டலாமா? நன்றி. இது வில்லியம்ஸ். ஓகே ஓகே. 1 ரூபாய் இதோட வேல்யூ வந்து இன்னைக்கு வந்து மோர் தென் 10 lakhs. மோர் தென் 10 lakhs. காட்டுங்க அது. அந்த பக்கமா எடுத்துக்கோங்க. ஓ சூப்பர். 1940 ஜாந்தி. 1840 இது ஒரு பக்கம். அது சூப்பர். வாழ்த்துக்கள். அதே உங்க தலைமுறை எப்படி அடுத்த ஜெனரேஷன் இதை சப்போர்ட் பண்றாங்களா? நான் அதுக்கு வச்சுதான் போறேன். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு காசு ஒண்ணு இருக்கு. இது வந்து கிங் ஜார்ஜ் கல்யாணத்துல போட்ட மாடல், லண்டன். அப்புறம் இந்த இருக்கு இந்த காசு. இது ரேரஸ்ட் காசு. இது மோர் தென் 5-6 lakhs மேல. ஓகே. இந்த ஒரு காசு 1939. ஆமா, கிங் ஜார்ஜ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது கோயிலுக்கு போடுறதாங்க? இது அந்த காலத்து அரசருடைய கேட்டுக்கு போட்டு. ஓ, அரசரோட கேட்டுக்கா? ஓகே. அது உங்களுக்கு திறக்க முடியாது சார். ஸ்ட்ரென்த்னாலயா இல்ல டெக்னிக்கா? அது உங்களுக்கு தெரியாது. ஓகே. இந்த ஸ்டவ் பாருங்க மக்களே, இது வந்து ஸ்டவ் தான் நினைக்கிறேன். பெட்ரோலியன் போட்டிருந்தது. 4 burner. ஓகே. இப்போ தான் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்துட்டு 3 burner 4 burner அந்த அளவுக்கு வந்து பில்டப் கொடுக்குறாங்க. அந்த காலத்துலேயே வந்து நம்ம ஆளுங்க 4 burner வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் பழங்காலத்து பண்ட மாற்று நாணயங்கள், அதாவது இந்த ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாணயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாம் வந்து அந்த டைமில் இனிஷியல் பீரியடில் வந்த அந்த காயின்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது. அண்டு சில காயின்ஸில் வந்துட்டு தமிழ் எழுத்து உள்ள மாதிரி காயின்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்ட்டு. அண்டு இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு ஓடாத சைக்கிளில் எல்லோரும் நின்றுட்டு எல்லோரும் உட்காந்துட்டு பெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருந்தது. ஸோ இடையில இந்த மாதிரி ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர் அப்புறம் இந்த கார்ட்டை பற்றி? வந்து ஜெயராமன். ஜெயராமன். ஆமாம். இது வந்து ஒரு ரோஸ் ஃபுல்லாக காட்டு, ஃபுல் ரோஸ் ஆமாம், கம்ப்ளீட்டாக ரோஸ். ஓகே. குறைஞ்ச ஒரு 100-120 வருஷம் பழக்கம். 120 வருஷம். ஓகே. பழக்கம் வண்டி. இதில் ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. இதில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராஸ் ஃபிட்டிங்ஸ். எல்லாமே பிராஸ் ஃபிட்டிங்ஸ். ஓகே. எல்லாமே டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி வண்டி இப்போ கிடைக்கிறது இல்லை. ஓகே. இந்த மாதிரி இது வந்து இதில் இந்த வண்டியில் இதுவரையும் நான் வந்து எந்த ஒரு வேலையும் நான் பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா நான் வந்து ஏதாவது சேர்க்கறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ அது பண்ணல. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சிட்டிசன் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிருக்கேன் இந்த வண்டி மட்டும். வேற வண்டியில் நான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன், ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த வண்டி உங்களுக்கு அப்புறம் பின்னாடி நான் காமிக்கிறேன். இது நவத்தில் அந்த நவத்தில் கிளி ஆகட்டும், இந்த கிளி ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஃபிட்டிங்ஸு உள்ள இருக்கிற அந்த டிசைன் கூட அந்த காலத்தில், இந்த காலத்தில் உள்ளது எல்லாம் அந்த காலத்தில் உள்ளது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிங் ஆக்ஷனோட இருக்கிற வண்டி இது. அப்படி போனால் அந்த போ. இந்த ஸ்ப்ரிங் இது. ஆமாம், இது கம்ப்ளீட்டாக ரோஸ் தான். இதுலேயே இன்லே ஒர்க். இது வந்து பிராஸ் இன்லே ஒர்க். இது ஃபுல்லாகவே இதுவும் பிராஸ் தான். ஃபுல்லாக பிராஸ் தான். எதுவும் ஸ்டீல் எதுவும். இந்த படி வந்து இது வாழைப்பு படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுலேயும் யாழி, இதுலேயும் ஒரு யாழி, இதில் 2 யாழி. இந்த மாதிரி எந்த வழியும் நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து இதுதான் எபினி, கருங்காலின்னு சொல்லக்கூடிய. ஆமாம். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து லேடிஸ் யாராவது போனாங்கன்னா இந்த பட்டனில் வந்து அப்படியே ஸ்க்ரீன் இருக்கும். போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கோச் பாக்ஸ், அந்த நகையெல்லாம் கொண்டு போகிறது. இந்த வந்து பெட்டியில் வந்து இது வந்து நம்ம நகையெல்லாம் கொண்டு போகிறதுக்காக. ஓகே, சூப்பருங்க. ஆமாம். அதில் முன்னாலே ஒரு பாக்ஸ், சின்ன பாக்ஸ். இது கம்ப்ளீட் இந்த ஆர்ச் கூட எல்லாமே
ரோஸ் கம்ப்ளீட் ரோஸ். இது என்னது? இதான் நோக்கம் முன்னாடி இருக்குது. இதுதான் மாட்டு கல்சில் ஓகே ஓகே ஓகே. போடக்கூடியது. இப்போ இதனோட வேல்யூ எவ்வளோங்க இருக்கும்? நீங்க நம்ம சொல்ற வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10 லட்சம் கூட சொல்லலாம். ஓகே, நம்ம சொல்றதா? ஏன்னா இது மாதிரி யார்கிட்டயும் கிடையாது. ஆமா கிடையாது. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து எங்கேயும் யார்கிட்டயும் கிடையாது. ஆமா மேபி இருக்கலாம், ஆனா இந்த கண்டிஷன்ல இருக்காது. இந்த கண்டிஷன்ல யார்கிட்டயும் கிடையாது. சூப்பர். இன்னொரு வண்டியும் இருக்கும். ஓகே, 2 வண்டி வச்சிருக்கீங்களா? 3 அது இருக்கு. ஆ. இது வந்து நாங்க ஆல்டேஷன் பண்ண வண்டி. ஓகே ஓகே. இது பண்ணலான்றதுக்காக இது வந்து அந்த பாய் எடுத்துட்டு உட்லயே போட்டுருக்கோம். அது வந்து ஓகே ஓகே. ஓ, முன்னாடி பாய் இருந்தது அதுல. ஆமா, இந்த டைல் எல்லாம் போட்டுருக்கோம். இந்த காரைக்குடி டைல் மாதிரி இந்த டைல் போட்டுருக்கோம். இது யாழி போட்டுருக்கோம். ஓகே. இதெல்லாம் புதுசா இப்ப நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஓகே, ஒரு ஐடியாக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நொனா மரத்துல மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்க. வெயிட் இருக்கு. மாடு கழுத்து அழுத்தாது. ஓகே. மாடு ஒண்ணுமே ஆகும். பரவாயில்ல. அதுக்காக அந்த மாதிரி அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பாருங்க. இது வந்து ரேஸ் வண்டி. அது வந்து ரேஸுக்காக ஓகே பயன்படுத்தக்கூடிய வண்டி. ஓகே. இதுவும் வெள்ளப்பத்துல ஷூ மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே இது இரும்புல தான் முதல்ல அந்த காலத்துல வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிராஸ்லயும் போட வச்சுட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது அச்சே சின்னதா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும். ஆமா, ஷார்ட்டா இருக்கும். இது ஒன்லி ரேஸுக்கு மட்டும் உள்ளது. ஓகே. பெரிய அந்த ரேக்லா ரேஸ்ன்னுவாங்களா அந்த ரேக்லா? ஆமா, ஒட்டங்கால சொல்லுவாங்க. ஒட்டங்கால ஓகே. அது போடுற மாதிரி தான் லென்த்தா இருக்கும். நம்ம சுத்தி பாரு நாய் எப்படி இருக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி அந்த மாடும் அந்த மாதிரி மெல்லிசா ரேஸுக்குன்னு உள்ள மாடு. ஓகே ஓகே. இந்த யாழிப்பு யார்ட்ட அப்படி வேலேஷன் இது 2 lakhs கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள். இந்த படி மட்டும் இது கீழே இருக்கிற யாழிலாம் டிஃப்ரெண்டான யாழி. இதுவும் யாழி தான், இதுவும் யாழி தான், இதுலயும் யாழி இருக்கும். இதுலயும் பாக்ஸ் இருக்குல்ல? இதுவும் சூப்பருங்க. நீங்க கலெக்ஷன் மட்டுமா இல்ல சேலம் பண்றேன். சேலம் பண்றீங்க? ஓகே. என்ன மாதிரி சேல்ஸ் இதெல்லாம் பண்றீங்க நீங்க? அந்த கார்டு அங்க இருந்து பார்த்தேன் நானு. ஆன்டிக் இது மட்டும் மாதிரி ஃபர்னிச்சர்ஸ். பழைய காலத்து என்ன இருந்தாலும் கலெக்ட் பண்ணி இது பண்றீங்க. இன்ட்ரெஸ்ட். தேங்க்ஸ். இந்த கலெக்ஷன்லாம் வந்து யார்கிட்டயும் இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கிறதா இருக்குங்களா? ஏதாவது உங்கள்துலயே வந்து இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க பாருங்க? ஓகே. ஆக்சுவலா வந்து டைமேக்ஸ் ஆட்டோமேட்டிக் யார்கிட்டயும் இருக்காது, ரொம்ப ரேரா இருக்கும். ஓகே, அதுதான் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. இந்த மாதிரி டைமேக்ஸ் யார்கிட்டயும் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ரொம்ப ரேரா. இது வந்து Q&Q அவங்களே ஆட்டோமேட்டிக் அப்போ போட்டுருக்காங்க பாருங்க. ஓகே. இது ரொம்ப ரேர். இது ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் ரன்னிங்ல தான் இருக்கு. ரன்னிங்ல இப்போ ரன்னிங்லயே இருக்கு. இது வந்து இந்தியன் வாட்ச். இதுவும் இப்போ ஆட்டோமேட்டிக். இது ஒர்க்கிங்ல என்ன இது பிராண்ட்? இது வெஸ்டர்ன் வாட்ச். இது இப்போ ரன்னிங்லயே இருக்கு. ஓகே. மத்தபடி நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் என்கிட்ட HMT நான் ரீக்ரியேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். HMT வாட்ச் லேட்டஸ்ட் வாட்ச் எல்லாம் நான் புதுசு மாதிரி இப்போ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாட்ச் புதுசாவே இருக்கும், அழகா பாக்கிறதுக்கு. இப்போ கலெக்ஷன் பசங்க எல்லாம் இப்போ இதான் கட்டுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கட்டுறது பழைய மாடல் வாட்ச் அப்படியே இருக்கு. அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியும் அப்படியே இருக்கும். ஃபேவர் லூபா இந்த மாதிரி எனிகர் இந்த மாதிரி வாட்ச் இங்க இருக்கு. இதெல்லாம் ஸ்பேராக யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிசன், HMT, Seiko 5 ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. சூப்பர். எத்தனை வருஷம் ஆச்சு இது? நான் ஒரு 10 இயர்ஸ் 2016 இருந்து வந்திருக்கேன். அப்படியே ஒரு சேல்ஸும் பண்றோம். அப்படியே வாழ்த்துக்கள். நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. எல்லாமே வந்து வெரி ஓல்டு, ரொம்ப 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 பழசு. இயர் கூட காட்டுறேன் பாருங்கள். வெரைட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 1954 உள்ள நியூஸ் பேப்பர். ஸோ அவர் வந்து ஓனர் வந்து சொல்கிறாரு குடவுனில் நிறைய வச்சுருக்காராம். இது வந்து எப்பயாவது இந்த மாதிரி அக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து டிஸ்பிளேயில் வைக்கிறாரு. ஹிண்டுவோட பழைய நியூஸ் பேப்பர் பாருங்களேன். இந்த இயர் பாருங்கள் 1958. ஸோ எல்லா ஓல்டு இதையும் வந்து பக்காவாக சீல் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாரு. செம்மல்ல. ஸோ இந்த மாதிரி ஹாபிஸ் எல்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா, பழைய நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு இதுலேயும் ஸ்கூலில் காலேஜஸ்லலாம் வந்துட்டு அவர் டெமோ காட்டும்போது எடுத்த ஃபோட்டோஸுன்ட்டு டிஸ்பிளேக்கு வைக்கும்போது பரவாயில்லைங்க. எப்படியெல்லாம் ஹாபிஸ் இருக்குது பாருங்களேன். நம்ம இப்போ எடுத்து சேமித்து வச்சா 50 வருஷம் கழிச்சு விண்டேஜ் ஆகிடும்.
அப்புறம் நம்ம ஷா மியூசியம் ஸ்டால் போட்டிருந்தாரு. செம்மையான ஒரு டிவி. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த டிவி பாருங்களேன். அப்பா, இந்த மாதிரி ஒரு டிவி பார்த்தது இல்லைங்க. கார்ட்டூனில் வர மாதிரி இருக்குது, ஆனால் ரியலாகவே இப்படி ஒரு டிவி இருக்குது. அண்டு ரொம்ப வைப் பண்ணிகிட்டு இருந்தார் ரேடியோ போட்டு. ஸோ காப்பிரைட்னால சாங்ஸ் காட்ட முடியாது. அவர் அந்த ரெட்ரோ ஃப்ரைடே விரும்பி கேட்குற ஆள் போல், ஃப்ரைடே ஆனால் போட்டுருவார். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு ஜெராக்ஸ் மிஷின். அந்த டைமில் ஜெராக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபோட்டோ காப்பியர். ஸோ அந்த மிஷின் கூட பழங்காலத்து மிஷினாக வச்சுருந்தார். இந்த டிவி பின்னாடி பார்த்தா முழுக்கட்டையாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல். ஸோ இந்த ஃபோட்டோ காப்பியர் பாருங்கள். ஸோ அந்த காலத்து ஃபோட்டோ காப்பியர். அண்ட் ஃபுல்லாக வேல்வ் ரேடியோஸ், டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்படியே எடுத்துகிட்டு போயிடவான்ட்டு. ஸோ பரவாயில்ல, செம்ம கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாம். டிவி, குட்டி டிவிலேருந்து பெரிய டிவி வரைக்கும். ஸோ இந்த ரேடியோ நிறைய பேர் இதுக்கு வந்து அந்த மூர் மார்க்கெட் வீடியோ பார்த்து ரொம்ப க்ரேஸ் ஆனீங்க. பட் அந்த ரேடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது சேல் ஆயிடுச்சு. ஸோ மற்ற இதெல்லாம் பாருங்கள், கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுவும் வேல்வ் ரேடியோ தான் நினைக்கிறேன். ஹேம் ரேடியோ மாதிரி வருமானு தெரியல. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், குட்டி டிவிஸ் கலெக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஷட்டர் டிவிஸ், இதெல்லாம் ஷாம் மியூசியம் போனால் கூட பார்க்க முடியும் உங்களால். ஸோ இதெல்லாம் வந்து பரவாயில்ல, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம வைக்கிறதுக்கே இடம் இருக்காது, பட் அவர் வந்து பக்காவாக மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் அவரோட கலெக்ஷன்ஸு. அப்படியே பாருங்கள், ஜாமெட்ரி பாக்ஸஸ்ஸு, கால்குலேட்டர், சைன் பாக்ஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கால்குலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. டார்ச் லைட்ஸ், மைக்கு. இந்த மைக்கெல்லாம் செம வெயிட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு தான் சிம்பிளாக இருக்குது, ஆனால் செம வெயிட்டாக இருக்கும். டைப்ரைட்டர் மெஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸு. பழைய டெலிஃபோன்ஸ், ரொம்ப ரொம்ப பழைய டெலிஃபோன்ஸு பாருங்கள். கீ கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்குது டெலிஃபோன்ஸு. டயல் இல்லாதது, இந்த எக்ஸ்டென்ஷன் இது. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண டெலிகிராஃப் டைப்பு. அண்டு பழைய மொபைல்ஸ் அண்டு பேஜஸ். எவ்வளோ பேஜஸ் வச்சுருக்காரு பாருங்கள். நம்மளாம் ஒரு பேஜர் எங்கேயாவது பார்க்க முடியுதா? இவர் பாட்டுக்கு அடுக்கி வச்சுருக்காரு. ஸ்டமக் பர்னை அடிக்கடி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். கிளாக்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கிளாக்ஸ். இதெல்லாம் சாம்பிள் தான். நீங்கள் அவர் மியூசியமில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், பில்டிங் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் டெலிஃபோன்ஸு, லைட்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த பைசைக்கிள் லைட்ஸு, ஹெட்லாம்ப்ஸ், பெட்ரோமேக்ஸ் லைட்டு, தையல் மிஷின், டிஃப்ரெண்ட் ஸ்விங் மிஷின்ஸ் எல்லாம். கேமராஸ் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேமராஸ். பாட்டில்ஸ், வைன் பாட்டில்ஸ், ஏதோ டிஃப்ரெண்ட் பாட்டில்ஸ் எல்லாம் கூட கலெக்ஷனில் வச்சுருந்தார். அயன் பாக்ஸஸ். அண்ட் இந்த இது பாருங்களேன், ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்குது. ஸ்லைடு போட்டுட்டு நம்ம வந்து இந்த கேப் வழியாக பார்க்கலாம். உள்ளே வந்து அது என்லார்ஜ் பண்ணி காட்டும், லென்ஸ் மாதிரி இருக்குது. அந்த வெளியே உள்ள அவுட்டர் வெளிச்சம் வச்சு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது பார்த்தீங்களா. வேற எங்கேயும் கிடைக்காது. இதை சவுண்டை குறைச்சிட்டு அதை காட்டுங்க, 0 ஆக்கிடுங்க. இந்தாங்க. ஸோ நல்லா இருந்ததில்ல அந்த ஃப்ராக் சவுண்டு, அப்படியே ரியல் ஃப்ராக் சவுண்டே வந்து கேட்குற மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்பூல் பிளேயர் அக்காயோடது, செம்ம பிராண்ட் இது. ஸோ இது கூட வச்சுருந்தாரு. ஐ திங்க் பார்ஷியலி ரன்னிங்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மாதிரி டிவி பார்த்துருக்கீங்களா? காம்போ, விசிஆர் காம்போ பார்த்துருக்கோம். டிவிடி காம்போவில் இப்போ தான் பார்க்குறேன் நான், டிவி வித் டிவிடி காம்போ. அண்ட் அதர் ஐட்டம்ஸ் நம்ம ஷா மியூசியம் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நான் டைட்டில் கார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ரீல் பாருங்கள், 8mm ரீல் ப்ரொஜெக்டரு. டக்குன்னு பார்த்தா நம்ம விஜய் டிவி புகழ் நாஞ்சல் விஜயன் வந்திருந்தார். சரி, அவர் ஹாபிஸ் மியூசியம் பற்றி தான் ஏதோ பேச வராருன்னு பார்த்தா ஏதோ செருப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். நானும் வீடியோ எடுத்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா கடைசியில் செருப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கிளம்பிட்டேன் நான். இது ஷார்ப்னரா? ஆமாம், இது எல்லாமே ஷார்ப். இது எங்கே பென்சில் போடுவாங்க? பேக் சைடு. ஓ, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங். ஹாங்காங்.
என்கிட்ட ஒரு 20 இருக்குது. எப்படியா அவர் சைலண்டா எல்லாத்தையும் காட்டுங்களா, என்ன கொஞ்சம் தானே காட்டுறீங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சைலண்டா ஓ இதெல்லாம் தொட்டாலே உடஞ்சிரும் போல இருக்கு. இருக்கு நம்ம குரூப்ல ஒரு 500 மேல போயிடுவாங்க போல. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்லாங்குழி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ பாப்புலராக இருக்கும். நம்ம இந்த என்ன சொல்கிறது, டிவி எல்லாம் அவ்வளோ வீட்டில் இல்லாதப்போ நம்ம லீவு ஈவினிங் டைம்லலாம் இதுதான் வந்து விளையாடிட்டு இருக்கிறது. அண்டு ஏகப்பட்ட காயின்ஸு ஸ்டால்ஸும் வந்து பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து பழைய டெலிஃபோன்ஸு, கிராமஃபோன். ஸோ இது ஏகப்பட்ட காயின்ஸு, அதேமாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது டிஸ்பிளேக்கு. சார் இது யார்கிட்ட இருக்காது, இது யார்கிட்ட இருக்காது. என்ன இது வெயிட் மாதிரி தெரியலையே, இது 25 கிலோ. 25 கேஜி போட்டுருக்காங்க. ஆமாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? இடம் போட்டு அச்சு எல்லாம் மூட்டை மூட்டையாக போவோம். அந்த காலத்தில் அரிசி மூட்டை மூட்டையாக போவோம். அப்போல்லாம் 100 கிலோ மூட்டை தானே உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போதான் நம்ம போய் 1 கிலோ 2 கிலோ அரிசி வாங்குறோம். ஆமாம், அப்போல்லாம் 100 கிலோ தானே உங்களுக்கு. 50 கிலோ, இது 25 கிலோ. இதுவும் ரேர் தான். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கும் ஊருன்ட்டு. ஓ ஓகே. நீங்கள் தான் உங்களோட கலெக்ஷனா உங்களை காட்டலாமா வீடியோவில்? காட்டலாம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1879 1879. ஓகே அது ரொம்ப பைசா. ஓகே. ரெண்டு சேர் 3 சேர் இதெல்லாம் பீஸா இடக்கணுமா? 1873. 1873. டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் வராது. என்ன சிம்பிள் அது? இது என்ன சிம்பிள் அது? காட்டுதுன்னா நாலாத்தின் படகு. நாலாத்தின் படகு. நாலாத்தின் படகுன்னு தொழில் கொடுத்தாருல, ஒரு 4 ஆட்டுக்கு தோலுக்கு இடங்கேட்டதான் ஒரு படத்தை வச்சாங்க. அதெல்லாம் தெரியாது. ஓகே தெரியாது. 4 ஆட்டு படுகை. 4 ஆட்டு படுகை. ஓகே. 4 ஆட்டின் படுகைன்னு இப்ப சொல்றாங்க. ஓகே. 4 ஆற்று படையின்னு மாறிடுச்சு அது ஒரு இல்ல அது வேற. 4 ஆட் எடுங்க. 4 ஆட்டு தோலுக்காக வேமா பேசுங்க. 4 ஆட்டு தோலுக்கு ஒரு இடத்த கேட்டாங்க. ஓகே. ஒரு இடத்த கேட்டாங்க. ராஜா வந்து வலம் வரும்போது, என்ன 4 ஆட்டு தானே, பெரிய ஒரு இது இல்லையா, 4 ஆட்டு தோலை கிழிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்த வளைச்சிட்டான். ராஜா 4 ஆட்டின் படுகை தான். ஓகே. இது 4 ஆட்டின் படுகை. இதுல 4 இருக்குல்ல, கீழே இந்த அங்க உள்ள கல் அது 1873 உள்ளது. ஓகே ஓகே. பாத்துக்கோங்க, ஹிஸ்டரி கையில வச்சிருக்கோம். அந்த காலத்து ஹிஸ்டரியை கையில வச்சிருக்கோம். உங்க வீடியோ தான் ஹிஸ்டரி. 873. இந்த சிம்பிள் வந்து 4 ஆட்டின் படுகைக்கு தான் வரும். 4 இது இருக்கா? 4 இருக்கு. ஆமா. கீழே அந்த சிம்பிள் தான். பழைய புக்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இதெல்லாம் கூட கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது என்னென்ன டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு. மேத்தமேட்டிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ரிவர் பெட்லேருந்து கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளேல வச்சுருந்தாரு. இதெல்லாம் வந்து 5000-10,000 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச இதெல்லாம் வந்து அப்படியே ஆற்றுல அரிச்சிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. என்னது இது? கல்லாயுதம். ஓ கல்லாயுதம். கல்லாயுதம். இது மினிமம் 5000 இருந்து 10,000 இயர்ஸ்க்கு அந்த பீரியட்குள்ள யூஸ் பண்ணது. ஆனா தண்ணியிலேயே கடந்ததுனால இது வந்து சுத்தமா அந்த அளவுக்கு அழிச்சிருச்சு. அங்க மியூசியம் வச்சிருக்கீங்களா? மார்க்கிங் இதெல்லாம் இது ஆக்சுவலா என் பேரு சிஎஸ்ல சந்திரசேகர் பேரு. என்கிட்ட எத்தனை இருக்குங்கிறது நான் கவுண்ட் பண்ணதுக்கு நான் நம்பர் போட்டு அது போட்டதுக்கு அப்புறம் அப்படி போட. இதெல்லாம் நீங்க திருச்சி ஆத்து கொள்ளடத்துல இருந்து எடுத்ததா இதெல்லாம்? இல்லண்ணா, சில இதுக்காக நான் டிராவல் பண்றேன். பழையக்காலம் பாத்தீங்கன்னா பெரிய கிருஷ்ணகிரியில கிடையாது. நீங்க இந்த ஆராய்ச்சி சம்பந்தமா படிச்சீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ விதவிதமான ஐட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து பார்ஷியலி உடஞ்சது, அந்த மாதிரி காயின்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். பரவாயில்ல, இந்த ரிவர் பெட் கலெக்ஷனே வந்து ஒரு செம்ம கலெக்ஷன் தான் போல்.
ரிவர் பெட்லேயே வெயிட் பண்ணி இதெல்லாம் வந்து சேகரிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ஸ்டாலில் வந்துட்டு ஒரு மரம் கல்லாக மாறின இதை வந்து பார்க்க முடிஞ்சது. இது வந்து கல் தான், பட் ப்ரீவியஸாக மரமாக இருந்தது. பல கோடி வருஷம் கழித்து அது வந்து கல்லாக மாறினது. அதே மாதிரி டைனோசர் எக் ஒன்று காமிச்சார். இருங்க, இது உண்மையாக டைனோசர் எக்கா? என்னக்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. இல்லை, ஸ்கேன் பண்ணாங்களா? இது எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதுக்கு? ஒன்று வச்சிருக்கலாம். ஒன்று வச்சுருக்கலாமா? ஓகே சரி. ஆனா நம்ம இதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, அப்படிதானே? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள், அந்த கடலில் பார்க்கலாம் இதெல்லாம். ஸோ அதுவும் வந்து வச்சுருந்தார் கலெக்ஷனில். ஸோ எனக்கு இந்த கல் மரம் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இது ரியலாக வந்து மரம் கல்லா இல்லை இந்த மாதிரி பாறையும் பார்த்துருக்கேன் நான். ஸோ அது என்னன்னு தெரியல. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்து உயிரினங்கள் அப்படியே ஃபாசில் ஆகி கல்லில் வந்து மறைஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாரு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் அந்த காலத்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஐட்டம்ஸ் மாதிரி பார்க்க முடிஞ்சுது. விதவிதமான தராஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க, வெயிங் ஸ்கேல்ஸு. ஸோ பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு, டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸு. இது ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி அந்த அளவு பார்க்குற அந்த அது என்ன ஆளாக்குன்னு சொல்லுவாங்களே, அது லிட்டர் மெஷர் பண்ணுறது, எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்களேன். இதெல்லாம் கூட கலெக்டபிள்ஸு கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஓல்டு கரன்சிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கரன்சிஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் உங்கள் கலெக்ஷன்ஸாங்க? சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்களா? டிஸ்பிளேக்கு. இதில் ஏதாவது யூனிக் கலெக்ஷன் ஏதாவது இருக்கா? யூனிக் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. 200+ இயர்ஸ். ஓகே. எங்க இருந்து இது மாதிரி தெரியல, அப்படே. வேற ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? இது என்னங்க கையெல்லாம் இருக்கு. ஓகே. ஹைட் ஏத்துறதுக்கு டெமோ காட்டுறீங்களா? ஹைட் ஏற்றி காட்டுறீங்களா? ஏன் பயப்படாதீங்க. ஓகே சரி, மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான், டைப் பண்ணு. இல்லை அப்படி இல்லைன்னா கீழே இறக்கிடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாலுங்க. நிறைய கீஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க. போக போக பார்ப்பீங்க பாருங்க. அந்த குட்டி பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பாருங்களேன் நீங்களே. இது எல்லாமே கோவில். இது எல்லாமே உன்னோட கலெக்ஷனா? தாத்தாதும் எந்தோ. ஓ, தாத்தாதும் எந்தோ. நீ என்ன படிக்கிற? எலிஃபண்ட். நீ என்ன படிக்கிற? 6th. ஓ, 6thலயே. இது எலிஃபண்ட் பெல். எலிஃபண்ட்டுக்கு ரொம்ப சின்னதா இருக்காது? அது எப்படிமா எலிஃபண்ட்டுக்கு அது பத்தம்? பெருசால இருக்கணும். ட்ராம். நம்ம ஊர்ல ட்ராம் இருந்திருக்காமா? சரி, இது அந்த பெல்ல இது. அப்படியா? வெரி குட். ஆனா அதை ஹேங் பண்ணாதான் கரெக்டா அந்த சவுண்ட் வரும்ல. அப்படியா? செட் பண்ணாதான் அது வச்சு அது ஒரு வந்து பரதநாட்டியம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து சிம்பிள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. இது பெல்லாவா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உன்ன வீடியோல காட்டலாமா? பேஸ் வீடியோல காட்டலாமா? சரி சொல்லுமா இப்போ. இது எல்லாமே வந்து ஃபேன்சி பெல்ஸ். ஓகே. இது வந்து ஃபுல்லா பூஜா பெல்ஸ் தான். ஓகே. இது மட்டும் ஸ்கூல் பெல். ரொம்ப வெயிட்டா இருக்கு போல. வில்லேஜ் ஸ்கூல் பெல். எந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்த? அவர் கலெக்ட் பண்ணாரு. ஓகே. புத்தா பெல். புத்தா பெல்லா? ஓகே, சூப்பர். இது கேண்டில் பெல். ஓகே. இது ஆல்டர் பெல், சர்ச்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இது சாண்டா கிளாஸ் பெல். அப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. இது வந்து கோட் பெல். வெரி குட். கோட் பெல் எடுத்துட்டீங்களா? இந்த ஆல்டர் பெல்லோட மூணும் இதுதான். ஓகே ஓகே ஓகே. இது வந்து புத்தா பெல். புத்தா ஹேங்கிங் பெல். ஓகே. பாத்து சூப்பர். இந்த நட் கிராக்கர்னு வாங்கல, பாக்கு கட் பண்ணுற, அதுவே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. 1-2 பார்த்துருப்போம் நம்ம எங்கேயாவது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் இருந்தது. சான்ஸே இல்லை. இதெல்லாம் கூட செமையாக கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். அண்ட் இங்கே ஒரு சிலை இருந்தது. ஏதோ ஒரு சைனீஸ் மேன் வந்து காதை குடைஞ்சிட்டு இருக்க மாதிரி.
சூப்பராக இல்லை? எப்படியெல்லாம் கூட இருக்குது பாருங்களேன். யாருன்னு தெரில, மேபி ஒரு பெரிய ஆளை கூட இருக்கலாம் சைனாவில். இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குமாங்க? இந்த வெல்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்களே, இதை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு. வெல்டு பண்ணுவாங்களே என்ன அந்த டைமில்? பண்ணுவாங்க சார். அதுக்குன்னு ஒரு இவங்க இருப்பாங்களா? ஓகே ஓகே ஓகே. பொற்கொள்ளர். பொற்கொள்ளர். ஓகே. அவங்க ஒர்க்கே அதானே. கெவின் ஊதத்துக்கு எடுத்து வரல. இது நான் கூகுளில் போடுங்க. கோசை நகரம் எங்க இருக்கு? பையன்பேட்டு குருகாலி சார் கோயில் பக்கத்துல. நமக்கு 120 கொலுவிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஸ்டாம்ப் கொலுவா. ஃபுல்லாக வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டாம்ப்ஸை வந்து ஒரு கொலு ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ட்ரெயின்ஸு, மெட்டல்னு நினைக்கிறேன், மெட்டலாக பிளாஸ்டிக்காக தெரில, ட்ரெயின் கலெக்ஷன்ஸு, ட்ரெயின் இன்ஜின் கலெக்ஷன்ஸு. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், இந்த கொலுவை இது வந்து அந்த பினாக்கா டூத் பேஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்களா அந்த பாக்ஸில். அது ஒரு டூத் பேஸ்ட்லேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாய்ஸ் இருக்கும் போல், அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு கொலுவாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கூட பேஸ்ட்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க போல். அண்ட் இது வந்து இந்தியன் டைப்பு ஏதோ, இதுவும் அந்த சாக்லேட் இதில் வந்து டாய்ஸாக வர்றது போல். பாருங்களேன், இது கூட கலெக்டபிளாக வச்சு கலெக்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க டெமோ. நிறைய ட்ரெயின் கலெக்ஷன்ஸு எல்லாம் இதோட இருக்கு பாத்தீங்களா? கண்டிஷனோட. ஆமா சார், ஒரிஜினலா அப்படியே இருக்கு. ஜியோன் போட்டுருக்கு. ஒன்னு ரெண்டு பேஜ். Common I don't have right now. இதெல்லாம் இந்த ஆர்ச் டக் அதெல்லாம் போட்டு. ஓகே. You bring ஸோ இந்த பூட்டு வந்து ஒரு ஷோகேஸ் பூட்டு தான். இது ரியல் லாக் கிடையாது. இதை வந்து நம்ம சும்மா ஷோகேஸ்க்கு அப்படியே வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 2000 மாதிரி சொன்னாங்க. நிறையது வந்து சேலுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் விசில்ஸு அண்ட் இந்த காயின்லாம் பார்த்தேன் நான். இது ஒரிஜினல் மாதிரியே தெரியல, தூக்கி பார்த்தா வெயிட்டே இல்லை. ஸோ இதெல்லாம் நிறைய இது வந்து அத்தன்டிசிட்டி செக் பண்ணும், இதெல்லாம் வந்து அத்தன்டிக்காக இருக்கான்ட்டு. அண்ட் இந்த லாக்கை பாருங்களேன், எவ்வளோ பெரிய லாக்கு. பக்கத்தில் காயின்ஸ் எல்லாம் இருந்தது. இது பாருங்களேன் எவ்வளோ பெருசு. சில்வர் இதில் மேட் இன் அலிகிரான் போட்டிருந்தது, அலிகார்க். மேலே பிரவீன் போட்டிருக்கு. அண்ட் இந்த கீயை பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஷோகேஸ் இதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வீட்டை பூட்ட முடியாது இதெல்லாம் வச்சு. அண்ட் ஒரு அயன் பாக்ஸ் பார்த்தோம், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டீம் அயன் பாக்ஸ் பார்த்துருக்கோம், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, பட் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் டீட்டெயில்டாக. kerosene iron box. ஓகே, கெரோசின் ஊத்துவீங்க. ఎంత 15,000. ఏమి இல்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேக்குறேன். இது சார், இது கெரோசின் இதுல போடுவாங்க. ஓகே, போட்டுட்டு லூஸ் பண்ணிட்டு இது பம்ப் பண்ணுவாங்க. ஓகே. அதுல எரிஞ்சிட்டே இருக்கும், அப்ப அயன் பண்ணுவாங்க. கெரோசின் அயன் பாக்ஸ். ஓகே. சூப்பர். ஸோ ஸ்டால் விட்டு வெளியே வரும்போது ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த வார் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. டேங்க்கு, ஜெட்ஸு எல்லாமே. அண்ட் இது வந்து நாங்கள் சரி இது யூஸ்வலாக இங்கே வச்சுருப்பாங்க போல் மியூசியம்லன்னு நினச்சி அவங்கக்கிட்ட கேட்டால், இல்லைங்க இன்றைக்கி அந்த இதோட ஹாபீஸோடு வந்தது தான்ட்டு. உள்ளே வந்து அவங்களுக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ இடம் தேவைப்படுது போல். ஸோ அங்கே வந்து இல்லாதனால வெளியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் ரெடி பண்ணுது. சொன்னால் நம்புவீங்களா? பார்த்தா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி தானே இருக்குது, கிடையாது. இது எல்லாமே வந்து பேப்பரில் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படியே ரியலாக வந்துட்டு ஒரு மெட்டல் ரெப்ளிகா மாதிரி தெரிஞ்சுது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேப்பர், இது பேப்பர் பெயிண்டிங் தான். ராக்கெட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க பாருங்கள். ஸோ இதையும் வந்து ரெடி பண்ணி இதை ஒரு ஹாபியாக கூட ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கு ஃபுல் ஆஃப் அந்த மரத்துலேருந்து விழுற இலைகள், அந்த கிளைகள், அதிலேருந்து செஞ்ச மாதிரி ஒன்று இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பையனும் வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். லைவாகவே வந்துட்டு ஐ திங்க் பசங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைவாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் போல். அது வந்து பாருங்களேன், இது வந்து எப்படி அவன் சூப்பராக பண்ணுறான்ட்டு. 2 மான் வந்து சண்டை போடுற மாதிரி டிசைன் பண்ணுறான். அதை எவ்வளோ வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து கிராஃப்ட் பண்ணுறான்றது பாருங்களேன். ஸோ அந்த ஹைட்டு வந்து பத்தலையா, அதனால் வந்து காலை கட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நிற்கிற ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு அந்த காலை உள்ளே இறக்கிட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக வந்து அதில் ஃபிட் ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த உள்ளே போய் லூஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே வந்து கம் போட்டு ஒட்டிடுறான் அந்த ஸ்டாண்ட். இது நல்ல ஐடியா இல்லை? ஸோ தான் எய்ம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு இடையில என்ன அப்டக்கிள் இருந்தாலும் அதை எப்படி கிளியர் பண்ணலான்றது இதில் வந்து க்ளீனாக தெரியுது. அவன் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அழகாக செஞ்சுருக்கான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நல்லா பண்ணுறாங்க. இந்த ஸ்டால் டக்குன்னு பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ஆமாங்க, இது வந்து பல்லாவர சந்தையில் கடைசி அந்த பெட் ஷாப் பக்கத்தில் போடுற ஸ்டால் தான். அது இங்கேயும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சின்ன சின்ன டால்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்ம மெமரிஸு. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸு ஃபேமிலியோடு வாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு பழைய வாழ்க்கை பார்த்துட்டு வரலாம், நீங்கள் பழைய லைஃப் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இது வந்து இன்னும் சாட்டர்டே சண்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து வீக்கெண்ட்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நல்ல மெமரிஸோட ரிட்டர்ன் போவீங்க. ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பழைய விண்டேஜ் ஐட்டங்களோட. ஸோ இது வந்து எக்மோர் மியூசியம்குள்ளே நடக்குது. பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ ஜாலியாக வந்துட்டு ஹாப்பியாக ரிட்டர்ன் போங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.